கரடிபுத்தூரில் கல்லாங்குத்துன்னு ஒரு அரசு நிலம் இருக்குது. அந்த அரசு நிலத்தில் இந்த பகுதியை சேர்ந்த தலித் மக்கள் வந்து வீட்டு மனை கேட்டு போராடிட்டு இருக்கிறாங்க. இது ரொம்ப நாளாக அரசுக்கிட்ட கோரிக்கைகளாக வச்சிருக்கிறாங்க. ஆனால் அரசு வந்து அது சம்மந்தமாக எந்த விதமான கவனமும் செலுத்தலை. அவங்களுக்கு ஒரு வீட்டு மனை கொடுக்கணுன்றதுக்கான எந்த கவனத்துக்கும் அது வரல. ஆனால் மாறாக என்ன பண்ணுறானாக்கா, அங்கே அரசு வந்து வேலை திட்டத்துக்கான மண் எடுக்கிறதுக்கான ஒரு வேலை செய்யுது. அப்போ இந்த மக்கள் என்ன கேட்குறாங்கனாக்கா, இந்த நிலத்தில் இருக்கிற மண்ணை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா எதிர்காலத்தில் நாங்கள் இந்த பகுதியில் வந்து வீட்டு மனைகள் கட்ட முடியாது, வாழ முடியாது. அதனால் இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து மண் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அரசு நிலங்களுக்கு வேலை திட்டங்களுக்கான நாங்கள் எடுக்கிற மண்ணை நீங்கள் வந்து தடுத்தீங்கன்னாக்கா இது அரசுக்கு எதிரானது இல்லையான்னு கேட்குறாங்க. நாங்கள் என்ன கேட்குறோன்னா, மக்களுடைய உரிமைகளை வந்து நீங்கள் செவி சேர்க்காத போது அப்போ நீங்கள் மக்களுக்கு எதிரான அரசா இல்லையா? அரசுக்கு எதிராக நான் ஆகக்கூடாது, ஆனால் மக்களுக்கு எதிராக இந்த அரசு ஆகுமா? நாங்கள் என்ன கேட்குறோம்? வாழறதுக்கு நிலம் கேட்குறோம். எங்களுக்கு 2 ஏக்கர் கூடலாம் நாங்கள் கேட்கல. நாங்கள் இங்கே குடியிருக்கிறதுக்கான ஒரு நிலம் கேட்குறோம். அப்போ என்ன கேட்குறாங்கன்னா, இங்கே இருக்கிற ஒரு தற்காலிகமாக இருக்கிற இப்போ இன்சார்ஜாக இருக்கிற ஆர்டிஓ என்ன கேட்குறோம், உனக்கு பட்டா வேணுமா, உனக்கு வந்து நிலம் வேணுமா, மண் எடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் என்ன சொன்னோன்னா, எனக்கு பட்டா வேணும், அந்த பட்டா நீங்கள் கொடுக்கறதுக்கான நிலம் இருந்தால் தானே எங்களுக்கு பட்டா கொடுக்க முடியும், அதனால் நீங்கள் மண் எடுக்கக்கூடாது அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். அப்போ மண் எடுக்கக்கூடாது, எனக்கு பட்டாவும் கொடுக்கணும்னு நாங்கள் கேட்குறோம். அப்போ நீங்கள் வந்து இந்த அரசுடைய வேலை திட்டங்களுக்கு எதிராக நாங்கள் என்ன சொல்கிறோம், இங்கே நிறைய இடங்கள் இருக்குது, அங்கே போய் நீங்கள் மண் எடுக்கணும்னு நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் தடுக்கலை, நாங்கள் இந்த அரசுக்கு எதிரானவர்கள் கிடையாது, நாங்கள் தடுக்கலை. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கைது பண்ணுறாங்க மக்களை, போராடுற அந்த மக்களை கைது பண்ணுறாங்க. இது நேற்று என்ன பண்ணியிருக்கிறாங்கனாக்கா, அவங்க வந்து தன்னுடைய குடும்ப அட்டை இதெல்லாம் திருப்பி கொடுத்து வந்து நாங்கள் இந்த நாட்டிலேருந்து நாங்கள் ஒரு பிரஜையாகவே இருக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு அரசு என்ன பண்ணணும்னாக்கா, ஒரு அதிர்ச்சிக்குள்ளாகணும். ஆனால் ஒரு மக்கள் தன்னுடைய ரேஷன் கார்டை திருப்பி கொடுக்கறதுக்கு தயாராகிட்டானாக்கா அது என்னன்னு முதல்ல கேள் அப்படின்னு வந்து எங்களை வந்து பார்த்துருக்கணும். அப்படி பார்த்துருந்தால் அது மக்களுக்கான அரசு. ஆனால் நீ எதனா திருப்பி கொடுத்துட்டு போ, நீ வாழறதுக்கு விரும்பலையா, இந்த நிலத்தை விட்டு கூட வெளியேறு, எங்களுக்கு அதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது. எங்களுக்கு வந்து ரோடு போகிறதுக்கு மண் எடுக்கணும், அந்த இடத்த நாங்கள் எங்கனாலும் எடுப்போம் அப்படின்றது இல்லை. அப்படி இல்லை. ஒரு கிராமம் என்பது அந்த கிராமத்தில் வாழுகிற மக்களுடைய உரிமை. நீங்கள் ஒரு தேசத்தை பற்றி பேசுகிறீங்கல்ல, ஒரு நாட்டில் அந்த மொழி பேசுகின்ற மக்களுக்கு உரிமை இருக்குதுன்னாக்கா அதே உரிமை தான் கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு உரிமை இருக்குது. ஒரு இனத்தை பாதுகாக்கிறது மட்டும் நம்ம வேலை இல்லை, அந்த இனத்தினுடைய வளங்களையும் பாதுகாக்கிறது நம்மளுடைய வேலை. இந்த அரசு பெரியாரை பற்றி பேசுது. அப்போது ஒரு பெரியாரை பற்றி பேசுகின்ற நீங்கள் ஒரு ஜனநாயகத்தை பற்றி பாதுகாக்கிற ஒரு அமைப்பாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் தான் உங்களுக்கு நாங்கள் வாக்களித்தோம். ஆனால் வாக்களித்த எங்களுக்கு யாருமே வந்து எங்களுடைய போராட்டத்தை வந்து பத்திரிகையாளர் நீங்கள் மட்டும் தான் வந்திருக்கிறீங்களே ஒழிய எங்களை யாருமே கேட்கல. ஏன் எங்களை வந்து பார்க்கலன்னு தான் எங்களை வந்து மிரட்டுறாங்களே ஒழிய எங்களை அவங்க கன்சிடர் பண்ணவே இல்லை, ஒரு மனிதர்களாக நினைக்கலன்றது வேதனையாக இருக்குது. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், குறைஞ்சபட்சம் எங்களை முதல்ல மக்களாக மதிக்க இந்த அரசு கற்றுக்குங்க அப்படின்னு நாங்கள் கேட்குறோம். தலித் மக்கள் வாக்களிக்கிறதுக்கான விலங்குகள் நீங்கள் நினைக்காதீங்க. ஆனால் நாங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் செய்தீங்கன்னா நாங்கள் உங்களை தோற்கடிப்போம். ஏன்னா ஜனநாயகத்தில் அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எங்களுடைய வாக்கு பெற்றுட்டு நீங்கள் அதிகாரிகளாகி அரசியல் தலைமை பொறுப்புகளுக்கு வந்துட்டு எங்களை வந்து நீங்கள் முதலாளிகளோடு இணைந்து நீங்கள் எங்களை எதிர்க்கும் பொழுது எதிர்காலத்தில் ஜனநாயகம் என்ற பேரில் பாராளுமன்றம் சட்டமன்ற தேர்தல்கள் இருக்கிறது. அன்னைக்கு மக்கள் வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க, அன்னைக்கு நீங்கள் தோற்பீங்க எங்கள் கண் எதிர்க்க.